ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் எந்த அளவுக்கு ரியல்மி ரெட்மி எல்லாம் பட்ஜெட் செக்மெண்ட் நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஹானரும் அவங்க கூட பேட்டியில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு 2-3 மாதமாகவே அவங்களுக்கு அமெரிக்கா தரப்புலேருந்து அமெரிக்கா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் பல பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே ஒரு வழியாக அவங்க சரி பண்ணி இப்போ எப்பவும் போல் பல நிலைமைக்கு வந்துட்டாங்க. எல்லா கூகுள் ப்ராடக்ட்ஸும் அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ ஹானர் லாஸ்ட் இயர் 8X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதோட சக்ஸஸரான ஹானர் 9X ஜூலை 23 சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து ஜூலை எண்ட்லேயே இந்தியாவுக்கு இந்த ஃபோன் எடுத்து வந்துருவாங்க. இது லாஸ்ட் இயர் ரொம்ப சக்ஸஸான ஃபோன் ஹானர் 8Xங்கிறது. இது இப்போ 9000 தான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹானர் 9Xல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட எடுத்து வரப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா மறக்காமல் கீழே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமத்தி நம்ம டெக் ஃபார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்கலனாலும் நம்ம உங்கள் பையனை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்படியே பார்த்து ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உனக்குள்ள சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீடைல் பாக்ஸ் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ரிவ்யூ இது தெரிஞ்சிருக்குது, ஒரு லீக் கிடச்சிருக்கு. பாக்ஸ் ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. அது அந்த 9X எழுதிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேடியன் கலரில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரே இவங்க 6.5 இன்ச்சில் லான்ச் பண்ணாங்க. இந்த வருஷம் இன்னுமே பெரிய சைஸில் ஒரு 6.7 இன்ச் IPS LCD பேனல் லான்ச் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்க ரெட்மி K20 ரியல்மி X எல்லாம் பார்த்தா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே மேலே பாப்பாய் செல்ஃபி கேமரா வர மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹானர் தரப்பில் இப்போ வரைக்கும் பஞ்சுகோல் டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே எதுவுமே எடுத்துடல. அதனால் இந்த ஃபோனில் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபோனு காம்படிஷனுக்குள்ள வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேக்கில் டிசைன் பார்த்தீங்கன்னா இவங்க கிளாஸ் பாடி தான் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை கிளாஸ் பாடி, ஆனால் கிரேடியன் கலர் கிளாஸ் பாடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 9Xல கிரேடியன் கலர் கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்ரெண்டும் அதுதான். அதனால் பேக்கில் ஒரு கிரேடியன் கிளாஸ் பாடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இவங்க கிளாஸ் பாடி சூப்பராக தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த டிஸ்பிளே டிசைன் கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக இது ரியல்மி எக்ஸுக்கும் ரெட்மி K20க்கு பயங்கர காம்படிஷன் கொடுக்குற ஒரு டிசைனாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. Kirin 810 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2.27 GHz ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதில் ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா இது ஒரு 7 nm ப்ராசஸர். இவங்களோட Kirin 710 விட ஒரு 165 மடங்கு அதிகமாக கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே கிராஃபிக்ஸ்க்கு மாலி G52 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் கிராஃபிக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு 7 nm காட்டி பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவல் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்னாப்டிராகன் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்டிராகன் 730க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த ப்ராசஸர். நிச்சயமாக இது ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான். பவர் கன்சம்ஷன் கேமிங் லெவலில் இந்த ப்ராசஸரில் வேறு லெவலில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் 9X Pro அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் வரப்போதான் ஒரு லீக் கிடச்சிருக்கு. அப்படி வந்தால் இதில் Kirin 980 லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அவங்களோட Kirin 980 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் Kirin 810 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இவங்க EMUI தான் ரன் ஆகும். ஹானர் எப்பவுமே கொடுக்குற EMUI தான் ரன் ஆகும். அவுட் ஆஃப் ப்ளஸ் Android 9.5 அப்டேட்டோட கொடுப்பாங்க. இங்கே EMUI 9.1 அப்படிங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த ஃபோன் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேமரா ஒரு 24 MP பிரைமரி கேமரா கூட ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, ஒரு 2 MP டெப்த் சென்சார். இதுக்கு முன்னாடி Huawei P30 லைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே கேமரா செட்டப் தான். நமக்கு தெரியும் Huawei சப் பிராண்ட் தான் ஹானர்னு சொல்லிட்டு. அதனால் அதே கேமரா மாதிரி தான் இது தெரியுது. ஃப்ரண்ட்லேயும் ஒரு 20 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு 10 லைட்லேயே 25 MP செல்ஃபி கேமரா கொடுத்தாங்க. இங்கே 20 கொடுக்குறாங்க. இந்தியா லான்ச் பண்ணுறப்ப 32 கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு வேளை 20 கொடுத்தாலுமே 32 விட 20 MP நம்ம போக்கோ ஃபோன்லேயே பார்த்த பெட்டராக தான் இருக்குது. ஓவராலாக கேமரா இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னதான் சோனியோட 48 MP சென்சார் கூட போட்டி போலினாலும் இது ஒரு நல்ல ப்ரீமியமாக கேமரா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3750 mAh பேட்டரியோட கொடுக்குறாங்க. இதுக்கு நார்மல் மாடல் 9Xக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் 9X Pro அந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா தெரிஞ்சிருக்குது. இதில் ப்ரைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி 15000 தான் எடுத்து வர போகிறாங்க நிச்சயமாக. அதுக்கப்புறம் 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரி லான்ச் பண்ணாங்கன்னா 14000 எடுத்து வருவாங்க. ஹையன் வேரியன்ட் 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி வாங்கினா ஒரு 18000 எடுத்து வராங்க. அதை விட அதிகமாக கன்ஃபார்மாக லான்ச் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இந்த ப்ராசஸரோட 15000 லான்ச் பண்ணாங்கன்னா இப்போ சேல்ஸில் இருக்க Realme 3 Pro, அதுக்கப்புறம் Redmi Note 7 Pro, Vivo G1 Pro கூடலாம் பயங்கர காம்படிஷனாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் Realme X அதுக்கப்புறம் Redmi K20 கூடலாம் இந்த ஃபோன் காம்படிஷன் கொடுக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் வேறு லெவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவால் அது கூட காம்படிஷன் பண்ண முடியுமானே ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் வாங்கி 2 கேமரா காம்படிஷன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் ஹானர் 9X வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு பெஸ்ட் காம்படிஷனாக இருக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டில். இந்த ஃபோன் லான்ச் ஆனால் நீங்கள் வாங்கலாம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹானர் ஒரு நல்ல பிராண்ட், நல்ல குவாலிட்டியான ஃபோன்ஸ் தான் விட்டுட்டு இருக்காங்க லாஸ்ட் 4-5 வருஷமாகவே. இந்த ஃபோனும் நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள். மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டெக் ஃபார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.